தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் மத்திய அரசுன்னு சொன்னாலே பாவம் நினைச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லி கேவலப்படுத்தி 5 ஆண்டு காலம் மத்திய அரசை எவ்வளவு கேவலப்படுத்தவும் படுத்திட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, ஹீரோ வர்ஷிப். என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாங்க, அதுதான் வேதவாக்கு. ஆனால் எடப்பாடி தன்னை அப்படி நினைச்சிடக்கூடாது. இந்த தேர்தலில் ஸ்டாலின் தோல்வி அடைகிறார். 3 பேர் தான் காரணம். ஒன்று செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, 3வது ஆர்எஸ் பாரதி. என்ன உளறதே தெரியாம உளறி ஜனநாயக நாட்டில் ஓட்டு போடுறது மக்களுடைய உரிமை, அதை பாவம்னு சொல்றாருன்னா அவருக்கு தான் பாவம். மிகப்பெரிய தவறான வார்த்தைகள். ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. அது அவர் சொல்றது ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர் செஞ்சிருக்க தொகுதிக்கு செஞ்சுருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுத்துருக்கிறது, அதெல்லாம் நினச்சிருந்தாலே அந்த ஆஸ்திரி போட நோயாளிகளே ஓட்டு போட்டுப்பான்னு சொல்கிறாரு. தனி மனிதர்களை விமர்சனம் பண்ணுறது வேற, கொள்கைகளை விமர்சனம் பண்ணுறது வேற. எதிர்கட்சி தலைவர்கள் மூலம் தாவக அரசு செய்கிற தவறான இந்த கருத்துக்களை நீங்கள் தட்டி கேளுங்க, தப்பில்லை. அதுக்காக ஒரு பெண்ணை கேவலப்படுத்தும் மாதிரி அந்த மதுரை தஞ்சாவூர் கூட்டத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் மிகப்பெரிய தவறு. அதில் ஒன்றும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜகவை சார்ந்த கார்வேந்தன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் உங்களுக்கும் தாமரை டிவி நேயர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தாமரை டிவி சார்பாக. 80வது சுதந்திர வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். சுதந்திர தின விழாவில் நாங்கள் மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கிறோம், ஒத்துழைப்போடு இருக்கிறோம், ஆனால் அப்படிங்கிற ஒரு இக்கு வச்சு தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் மத்திய அரசுன்னு சொன்னாலே பாவம் நினைச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லி கேவலப்படுத்தி 5 ஆண்டு காலம் மத்திய அரசை எவ்வளவு கேவலப்படுத்தவும் படுத்திட்டாங்க. இப்போ முதல் சுதந்திர தின விழாவில் முழுக்க மத்திய அரசுக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொன்னால் பார்க்குறவன் அல்லது இங்கே இந்த மத்திய அரசுக்கு எதிரானவர்கள் தவறாக நினைப்பார்களோ என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசு மத்திய அரசு திட்டங்களை அமல்படுத்துறதுக்கு முனைப்பாகவும் அக்கறையாக தான் இருக்காங்க. உதாரணம் 100 நாள் வேலை திட்டம், அதை அமல்படுத்தியிருக்கிறது பாராட்டக்கூடியது தான். மத்திய அரசோட அவங்க சுமூகமான முடிவாக தான் போயிட்டுருக்காங்க, ஒன்றும் தப்பாக இல்லை. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட ஆளும் கட்சி இணக்கமாக இருக்கிறது, ஆனா திமுக பாஜக கூட்டணியோடு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழும்புது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணவங்களே மீடியா, பத்திரிகையாளர்கள், உங்களை மாதிரி யூடியூபர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் தான் கற்பனையாக எல்லாத்தையும் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி சேரும்னு கிளப்பிடுறதே இவங்க தான். ஏன்னா அதிமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பத்திரிகையாளர் கிளப்பிடுறது. அந்த மாதிரிலாம் ஒரு பாஜக திமுகவோட சேர சூழ்நிலை இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தால் கண்டிப்பா பாஜகவோடு இணக்கமாக செல்லும் வெள்ளைக்குடிக்கு வேலை வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா கனிமொழி அவர்கள், அதாவது நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்த உடனே அவங்க அந்த தேநீர் விருந்தில் அவங்க கலந்துக்கிட்டது, அந்த போட்டோக்கள் எல்லாம் வெளிவந்தது. இப்போ ஆளும் கட்சியினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பேசினது, இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த போட்டோ எல்லாம் வந்துருச்சு, இதை விட வேற ஏதாவது ப்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க டெல்லி அரசியலில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகள் டெல்லி அரசியலில் தீவிரமாக இருந்தது. 7-8 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கு. நாடாளுமன்றம் முடிகிற நாளில் ஆளுங்கட்சி சார்பில் இருக்கவங்க போய் எதிர்கட்சிக்காரரை கூட்டிகிட்டு போய் ஸ்பீக்கர் முன்னால் ஸ்பீக்கருடைய தேநீர் விருந்தில் கலந்துக்குவாங்க. அங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சியிலங்கிற அந்த பாகுபாடே கிடையாது. அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம், திமுகவை பொறுத்தவரையில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க. இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க.
அவங்க வந்து திரிசங்க சொர்க்கம். இந்தியா கூட்டணி கொண்டு வர தீர்மானத்தை ஆதரிக்க முடியாது, மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை ஏற்க முடியாது. அதனால் பார்க்குறவங்க நினைக்கிறாங்க திமுக பாஜகவுக்கு கூட்டணியாக சேர்ந்து விடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி திமுகவும் எதுவும் சொல்லலை, பாஜகவும் எதுவும் சொல்லலை. ஆனா திமுகவுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நடக்கலாம். ஏன்னா வானதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா பத்திரிகையாளர் மீட்டிங்ல. காரணம் 1976 அவசர நிலை பிரகடனம் முடிஞ்சு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்டுறன்னு சொல்லி அந்த அம்மாவை அடித்து உடம்பெல்லாம் காயமாக்கி, ஆமாம், ஒரு 2 MP கூட காயமானாங்க. அதில் 3-4 மாதத்துலேயே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருன்னு மாற்றிட்டார் கலைஞர். அதனால் அவங்க வானதி அவங்க சொன்னது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருவாங்களான்னு அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தை பார்த்தால் எப்படி தோன்றுகிறது? முன்னாள் எம்பியா இருந்திருக்கிறீங்க, தமிழக அரசியலும் தெரியும், பார்லிமெண்ட் அரசியலும் தெரியும். இந்த சட்டமன்றத்தை பார்த்தால் எப்படி இருக்கு? அதாவது நான் இந்த இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு ஸ்பீக்கர் JCT பிரபாகரன், நாங்களாம் ஒன்றா இருந்தவங்க தமிழ் மாநில காங்கிரஸில், அவருக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லணும். காரணம் என்ன அசம்பிளியில் நடக்குங்கிறத பாராளுமன்றத்தில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி அசம்பிளி நிகழ்ச்சி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சாதனை. ரெண்டாவது எல்லாம் இந்த அரசுக்கு தானே பெருமையா இருக்கும். ஆமாம், ஸ்பீக்கர் தானே ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அசம்பிளி பொறுத்தவரை கவர்மெண்ட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர், அசம்பிளி பொறுத்தவரை அவர் தானே தலைவர், அவர் தானே அறிவிச்சிருக்காரு. நான் இந்த ரிசல்ட் வந்தபோது கூட பத்திரிக்கையாளர் கேட்டவும் சொன்னேன், ஏழை எளிய மக்களால் ஏழை எளிய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏழை மக்களுக்காக ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அதனால் எல்லோரும் கொஞ்சம் டைம் எடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். கேள்வி எப்படி 0 ஹவருக்கு பதில் சொல்கிறது, அல்லது ஸ்பெஷல் மென்ஷனுக்கு பதில் சொல்கிறது, கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது, இட் வில் டேக் டைம். அதனால் முதல் பட்ஜெட் கூட்டத்திலேயே நம்ம வந்து அது 100 நாள் கூட ஆகலின்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 நாட்கள் ஆகிவிட்டது. 6 மாதம். அன்றைக்கு பெருந்தலை 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. பெருந்தலை காமராஜர் என்ன சொன்னார், 6 மாத காலம் நான் வாய் திறக்க மாட்டேன்னார். 6 மாத காலம் அவர் அமைதியாக தான் இருந்தார். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் எடுத்து தான் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் இன்னும் ஒரு முறையான அமைப்பாக வருங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு தருணத்தில் இருப்பதாக வந்து அதில் இருக்கக்கூடிய தலைவர்களே, அதாவது முன்னாள் அமைச்சர்களே வந்து சொல்றாங்க. இதுல நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரிதாக யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ரீல்ஸ் ஆட்சியை பத்தி எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, ஹீரோ வர்ஷிப். என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாங்க, அதுதான் வேதவாக்கு. ஆனால் எடப்பாடி தன்னை அப்படி நினச்சிடக்கூடாது. அவர் செய்த மிஸ்டேக்கே தேர்தல் முடிவுகள் வந்தோடனே நீங்கள் வந்து தாவேக்கா 108 இடங்கள் வந்திருக்கீங்க, நான் 47 இடங்கள் வந்திருக்கேன், உங்களுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது, எங்களுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்த வேண்டியது, வெற்றி பெற்று விட்டோம், எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்குன்னு சொல்லியிருந்தா அண்ணாதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது, எந்த எம்எல்ஏக்களும் வெளியே போயிருக்க மாட்டான். அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியில் பங்கெடுத்திருக்கு. டெல்லியிலேருந்து காங்கிரஸ் வந்து மந்திரி சபையில் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு MP வாங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 மினிஸ்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எடப்பாடியினுடைய அணுகுமுறை தவறானதுனால தான் அண்ணாதிமுகவுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு. நிச்சயமாக சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல திமுக எந்த ஒரு மேடையுமே விடுறதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல வந்து RS பாரதி வந்து பெரிய சாபத்தை வந்து மக்களுக்கு விட்டுட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, மக்கள் செஞ்ச பாவம் அவங்களுடைய தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு, இவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தார்ல சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே 2021 அவர் சொல்ல நினைச்சிருப்பாரு, மறந்துட்டு இப்ப சொல்றாரு. ஏன்னா இந்த திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் தலைவராக இருக்க வரையில் ஒரு தேர்தலோட அவர் தோல்வி அடையலை. இந்த தேர்தலில் ஸ்டாலின் தோல்வி அடைகிறார். அதுக்கு 3 பேர் தான் காரணம். ஒன்று செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, 3வது இந்த பாரதி, RS பாரதி. என்ன உளறதே தெரியாம உளறி, ஜனநாயக நாட்டில் ஓட்டு போடுறது மக்களுடைய உரிமை, அதை பாவம்னு சொல்கிறாருன்னா அவருக்கு தான் பாவம்.
மிகப்பெரிய தவறான வார்த்தைகள். ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. அது அவர் சொல்கிறது வந்து ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து அவர் செஞ்சுருக்க தொகுதிக்கு செஞ்சுருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுத்துருக்கிறது, அதெல்லாம் நினச்சிருந்தாலே அந்த ஆஸ்பத்திரி போன நோயாளிகளே ஓட்டு போட்டிருப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவம் தான் சுப்பிரமணியத்துடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கருப்பு புள்ளி. அதனால் ஏற்பட்ட பாதிப்பை ஆர்எஸ் பாரதி மறந்துட்டார். நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தடைகளை தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக அரசு செக் வைப்பதாக வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதுல முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழலை வந்து நான் ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா. இதுல இப்போ ஏவா வேலு மேலேயும் செந்தில் பாலாஜி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து சிவசங்கரன்ல இருந்து ஒவ்வொருத்தராக பெருந்தலைகள் மேல வந்து செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நடக்குது. ஏன் உதயநிதியை கைது செஞ்சதுக்கு கூட வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்தது, அது நடந்தது. அவங்க பெரிய தலைவர்கள், பெரிய ஊழல்வாதிகள். ஏவாவேலு போடாத ரோட்டுக்கு போட்டோம்னு சொல்லி கரூரில் பணம் எடுத்திருக்காரு. நீங்கள் ரோடை போய் தேடி பார்த்தா ரோடு இல்லை. எப்படி அதெல்லாம் கேஸ் போடாமல் இருக்க முடியும்? செந்தில் பாலாஜி மதுவிலக்கில் 10 ரூபா வாங்கினது மட்டும் இல்லைம்மா, ஒரு 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 பிராந்தி கடைக்கு வந்து 10,000 பாட்டில் இறக்குறாங்கன்னா 10,000 பாட்டில் பில்லில் வரும். பில்லில் வர்றதுக்கெல்லாம் டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு போகும். 10,000 பாட்டில் அக்கௌண்ட்டில் வரும். அவ்வளோ பெரிய ஊழல், சின்ன ஊழல் இல்லைங்க, மிகப்பெரிய ஊழல். அதனால் அதோட இந்திய உச்சநீதிமன்றமே நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் அவர் மேல் இருக்கிற ஊழல் வழக்க பேருந்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கினது, அதை வந்து இன்னென்ன சாட்சிகளை இப்படி விசாரிக்கணும், இவர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதனால் செந்தில் பாலாஜி மேல் நடவடிக்கை எடுக்கிற செந்தில் பாலாஜி ஒன்றும் யோக்கியமானவர் அல்ல. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சியில் கரூரில் போய் பொதுக்கூட்டத்தில் பேசையில் இந்த ஊரில் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தம்பி ஒருத்தர் இருக்காரு, மிகப்பெரிய ஊழல்வாதின்னு பேசிட்டு வர்றாரு. இப்போ இவங்ககிட்ட வந்து என்ன புனிதம் அடைஞ்சிட்டாங்களா? பார்த்தீங்கன்னா ஏவாவேலு ஊழல் பேரொழி அங்கேருந்து வர்றாரு, புனிதம் அடைஞ்சிட்டாரா? அங்கே சேகர் பாபு ஏடிபிலேருந்து வர்றாரு, புனிதம் அடைஞ்சிட்டாங்களா? ஊழல் செஞ்சவங்க தான் இங்கே வர்றாங்க, இப்படி புனிதம் அடைஞ்சிட்றாங்களா? அதனால் ஊழல் லிஸ்ட்டில் பெரிய தலைகள் தானே அதிக அளவு பணம் போகுது. ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து வந்த பெருந்தலைகள் மட்டும்தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். திமுகவில் தலைமுறையாக இருந்தவர்கள், 3 தலைமுறையை பார்த்தவர்கள், ஆனா அதுல ஒருத்தர் கூட வந்து வின் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம். அதாவது மக்கள் வந்துங்கம்மா, அதாவது கேரளாவில் ஒரு கவிதை சொல்லுவாங்க, ஒரு வக்கீல் வீட்டு முன்னால் நாய் படுத்திருக்கு. அந்த வக்கீல் வீட்டுக்கு வர்ற ஒரு அரசியல்வாதி பெரிய காரில் வந்து இறங்குவார், அப்புறம் கொஞ்ச நாள் சின்ன காரில் மாறுவார், அப்புறம் கொஞ்சம் மோட்டர் பைக்கு மாறுவார், அப்புறம் சைக்கிளுக்கு மாறுவார், அப்புறம் நடந்து வருவார். கோர்ட்டுக்கு வந்து எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டார் அப்படிங்கிறத அந்த நாய் பார்க்குற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஜனங்கள் ஒரு அரசியல்வாதி நேற்று எப்படி இருந்தார், இன்றைக்கி எப்படி இருக்கார் கண்கூட பார்க்குறாங்க. இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வெளிப்படையாக தெரியுது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் திமுக தோத்துற இந்த தேர்தலில் திமுகவை மக்கள் முழுமையாக விரும்பவில்லை, தூக்கி எறியவன்னு முடிவு பண்ணிட்டாங்க, திமுகவை ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் ஊழல், போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. இந்த கவர்மெண்ட்டே நடத்துனது, திமுக கவர்மெண்ட் நடத்துனது அதிகாரிகள் தான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா ஊழலுக்கு உடந்த, எல்லா தவறுக்கு உடந்த, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் வந்து திமுக தலைகள் எல்லாம் காலியாக இருக்க ஒழிய அவங்க பேசிய வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், அதான் அவங்கள காலி பண்ணியிருக்கொழிய அதிமுகலேருந்து வந்தவங்களாம் அமைதியாக சப்மிசிவாக அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவன் ஜெயிச்சு, அவனுக்கு தெரியும் டாக்டிக்ஸ் எப்படி ஜெயிக்கணும்னு ஜெயிச்சு வந்துட்டான். ஆனால் திமுககாரனுடைய அணுகுமுறை, தவறான செயல்கள் தான் அவனுக்கு தோக்கடிச்சிருக்குது. மொத்தத்தில் இந்த நடந்து முடிந்த தேர்தலே பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து சொல்கிறத, திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிமுக நம்பவில்லை, யாருக்கு ஓட்டு போடுறது தாவேக்காவுக்கு போட்டாங்க. அதாவது நடந்த விஷயம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. அதுல வந்து திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே
உதயநிதியை கைது செய்ததாக வந்து ஒரு தகவல் இருக்கு சார். நீங்க எப்படி அவருடைய கைது நீங்கள் வந்துங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவர் முதல்ல வந்து துணை முதல்வர். ஒரு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுடைய சன்னு துணை முதல்வராக இருக்கார். ஆமாம். அவருடைய அணுகுமுறை பாருங்க, இவருடைய அணுகுமுறை பாருங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாராளுமன்றம்லாம் அமைச்ச போது ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்கான், இப்படித்தான் இருக்கணும்னு. கண்டிப்பா நீங்கள் உதயசூரியன் சின்ன பன்னீர் போட்டால் கட்சி கூட்டத்துக்கு போட்டுங்க. ஆனால் அசம்பிளிக்கு வரையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி வரதில்லை. ரெண்டாவதுங்க, நீங்கள் தனி மனிதர்களை விமர்சனம் பண்ணுறது வேற, கொள்கைகளை விமர்சனம் பண்ணுறது வேற. நீ எதிர்க்கட்சி தலைவர்கள் முறையில் தாவக அரசு செய்கிற தவறான இந்த கருத்துக்களை நீங்கள் தட்டி கேளுங்க, தப்பில்லை. அதுக்காக ஒரு பெண்ணை கேவலப்படுத்தும் மாதிரி மிக அந்த மதுரை தஞ்சாவூர் கூட்டத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் மிகப்பெரிய தவறு. அதில் ஒன்றும் என்னை கேட்டால் கைது பண்ணுனதோடு மட்டும் இல்லை, ஸ்பெசிஃபிக் செக்ஷனில் அவர் ரிமைண்ட் பண்ணியிருந்துருக்கணும். அவர் இந்த அரசாங்கம் ஒரு பெருந்தன்மையாக வேண்டாம், ஒரு முன்னாள் துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால் வழக்கு போடணும்னு போட்டு ரிமாண்ட் பண்ணுறது எங்கள் நோக்கமில்லைன்னு விட்டுருக்காங்க. அவர் பேசியது இந்தியா முழுதும் இருக்கிற அத்தனை பத்திரிகைகள், அத்தனை அரசியல்வாதிகள் பெண்களை இப்படி கேவலப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய தவறு. அதில் ஒன்றும் உதயநிதி மேலே கேஸ் போட்டது ஒன்றும் பெரிய தப்பில்லை, போட்டது கரெக்டாக, இன்னும் கூட ஸ்ட்ராங்காக போட்டுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி 100 நாட்கள் வந்து 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இவங்களுடைய பட்ஜெட், அடுத்தது இவங்களுடைய ஆட்சி வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க ஒரு அரசியல் தலைவர் அவங்க வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்கம்மா. தாலுக்கா ஆஃபீஸு, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லாம் வேகமாக வேலை நடக்குது. லஞ்சம் பயப்படுறான், லஞ்சம் கேட்குறக்கே பயப்படுறான். கோட்டையிலையுமே வந்து நான் ஒரு பொது காரியத்துக்காக போனேன், எனக்கு ஒரு பர்சனலாக இல்லை, 2-3 மந்திரிகளை தான் பார்க்க போனேன். அவங்க அணுகுமுறையில் ரொம்ப எளிமையான அணுகுமுறை. உதாரணம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பிரச்சனை. கரூரில் 3000 விவசாயிகள் 70 பட்டா வாங்கி அவன் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை சேகர்பாபு வந்து பூஜ்ய வேல்யூ பண்ணி அந்த பூமி பூரா விற்கவோ வாங்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து 9/7 அன்னைக்கு அதை ரத்து பண்ணி சொல்லுங்க. அதெல்லாம் பெரிய சாதனை, சின்ன விஷயம் இல்லைங்க. அது மாதிரி அவங்க வந்து நல்லது செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ணுறாங்க. நல்லா வரணும்னு நான் வாழ்த்துறேன். வரணும், ஒரு அரசாங்கம் வந்து நல்லா வந்தால் தான் ஏழை எளிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். சாதாரண அடித்தள மக்கள் பூரா அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக வாக்கு போட்டிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இதற்கு முன்னால் இருந்த மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை, அமைப்பை வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த அமைப்பில் நீங்கள் சேர்ந்து விட்டதாக ஒரு செய்திகள் உலா வந்துட்டு இருந்தது, அது எப்படி சார்? ஆமாம், ஒரு நண்பர், வி த லீடர் இருக்கிற நண்பர், நான் பேர் சொல்ல விரும்பலை, 29/7 என்னுடைய பர்த்டே அன்னைக்கு என் படம், என் பையன் படம், அண்ணாமலை 3 பேர் நாங்கள் ஒன்றா இருக்கிற படம் ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்து போட்டு முன்னாள் நாடாளுமன்ற மூத்த தலைவர் கார்வேந்தனுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிற அந்த வார்த்தையை விட்டார். அதனால் வந்த வேணை என்னாச்சுன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் அதை எடுத்து கார்வேந்தன் வி த லீடர்ஸ்க்கு வர வேண்டும் என வரவேற்கணும்னு போட்டுவிட்டார். அதான் வேலைக்குரிய விஷயம். நான் போக வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நான் எம்எல்ஏ சீட்டு கேட்குறேன், நான் எம்பி சீட்டு கேட்டு போகிறேன், வேற பதவி கேட்குறேன். அவங்க இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. நான் ஒரு 50-60 வருஷம் அரசியல் இருந்துட்டு 1968 பாலிடிக்ஸில் இருக்கிறவன், நான் போக வேண்டிய அவசியம் என்ன? நான் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நான் பாஜக தான், பாஜக இருக்குன்னு சொல்றதுல பெருமைப்படுறேன். நரேந்திர மோடியினுடைய தலைமையின் கீழ் இருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேம்மா. நான் இந்த கட்சியில் பாஜகவில் இருக்கிறதே ஒன்றும் தெய்வீகம், 2வது தேசப்பற்று. நிச்சயமாக தெய்வீகமும் தேசமும் இருகள்னு தேவர் பெருமகனார் சொன்னார். அதை என்னால் பாஜகவில் பார்க்க முடியுது. பாஜகவில் இருக்கிறதே எனக்கு பெருமை, அதான் என்னுடைய லட்சியம் கூட. அதில் நான் தொடருவேன்.